அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதன் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் பெயர்ச்சி போன்ற அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் ஆட்சி பலத்தை இழந்து அடுத்த இடத்திற்கு நகர்கிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே உறுதியாகவே இந்த வாரத்தை ரிஷபராசி சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பமும் எவ்வித தடையும் இன்றி உங்களை தேடி வரும். இதிலும் குறிப்பாக இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் இறுதி நட்சத்திரத்திற்குள் நுழைகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே முழு சுபகிரகமான குரு ஜென்ம ராசியில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அவருடைய சுப பார்வையின் காரணமாக அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். ஏனென்றால் 5, 7, 9 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க குரு பகவான். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போன்று இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்தை இழந்தாலும் 3, 4, 5, 6 என பல இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரன் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தருணத்தில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் சிறு முயற்சி கூட பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி லாபத்தில் நுழைந்து விட்டார் சனி. ஆக்கிய பஞ்சாகமத்தின்படி கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே சனி பகவான் உறுதியாக இந்த வேளையில் லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. பணிச்சுமை குறையும், பொறுப்புகள் அதிகரிக்கும், எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என பல்வேறு வகையான சலுகைகள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது. எதை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நன்கு அறிந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் சிறப்பாக மாற்றுவதால் மகத்தான வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நிதி நிறுவனங்களின் ஆதரவு சாதகமாக அமையும். புதிய முதலீடுகளை அதிகரிப்பதோடு புதிய தொழில் துவங்குதல் என பல நல்ல காரியங்களை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார். அவருடன் இணைந்து லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் நிழல் கிரகமான ராகுவும் சஞ்சரிப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சங்கடங்களை களைந்து சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் நிலை கொண்டிருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்படுவதோடு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் போராட்டம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான
சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் 7ஆம் தேதி முதல். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரத்தை செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறார். ஏனென்றால் செவ்வாய் 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். எனவே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உத்தியோகம், தொழில், விவசாயம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவாக கிடைக்கும். இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கால்நடை அபிவிருத்தியாகும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களும் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது நீங்கள் நினைத்த காரியங்களை எந்த விதமான குறையும் இல்லாமல் செய்து முடிப்பதோடு பல்வேறு வகையில சாதனை புரிவதற்கு பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. காரிய தடைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் அதிலிருந்து வெளிவருவதோடு சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் கர்மத்தில் இருந்து 10ஆம் தேதி முதல் மிக வலுவாக லாபத்தில் நுழைகிறாருங்க. லாபஸ்தானத்திற்கு வித்யாகாரகரான புதன் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவது நிச்சயமாக பல சிரமங்களை விளக்குகிறது. ஏற்கனவே வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் லாபஸ்தானத்திற்குள் நுழைவதால் உறுதியாகவே கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் விளையாட்டு உள்ளிட்ட பல விஷயங்களில் தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் நகர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் திட்டமிடுதலை காட்டிலும் எளிதில் கைகூடும். இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய சிறு முயற்சியை கூட வித்யாகாரகரான புதன் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே லாபஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான நேரமாக இந்த வேலை நிச்சயமாக அமையும்.